வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஹோல் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நம்ம பார்ட்டில் இது மாதிரி நிறைய இடத்துல ஹோல் கிரியேட் பண்ணக்கூடிய தேவை இருக்கும். பட் இதுக்கு நம்ம வந்துட்டு 3Dயில் டைமென்ஷன் கொடுக்கும்போது இந்த ஒரு ஹோலோட டயாமீட்டரும் இந்த ஒரு ஹோலோட டிஸ்டன்ஸ் கொடுத்தாலே போதும், நம்ம பேட்டர்ன் யூஸ் பண்ணி நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் கிரியேட் பண்ணிடலாம். பட் இது வந்து மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கு போகும்போது ஒரு சிஎன்சி மிஷினில் இல்லை ஒரு கன்வென்ஷனல் மிஷினில் அங்கே வந்துட்டு இந்த ஒவ்வொரு ஹோலோட பொசிஷனும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அவங்க கரெக்டாக அந்த பொசிஷனுக்காக ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போ சிஎன்சி மிஷினுக்குலாம் ப்ரோக்ராம் வேணும் எழுதணும் அப்படிங்கும்போது நீங்கள் 2 டைமென்ஷன் மட்டும் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமென்ஷனுக்கும் அவங்க கால்குலேட் பண்ணி ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அப்போ நம்ம வந்து இது மாதிரி ஒரு டேபிளாக கொடுத்துட்டோம், ஹோல் டேபிள். இப்போ நீங்கள் ரைட் சைடில் பார்க்கலாம், இது மாதிரி ஒரு டேபிளாக கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ A1 அப்படிங்கிற ஹோல் வந்து எந்த எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, எந்த ஒய் ஆக்சிஸில் இருக்குது, என்ன டயாமீட்டர் அப்படிங்கிறது அவங்க ஜஸ்ட் இந்த டேபிளை பார்த்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ வேகமாக வந்து ப்ரோக்ராம் எழுத முடியும். ஸோ ஒர்க்கு வந்து வேகமாக முடியும். ஸோ இந்த பர்பஸ்க்காக டிராஃப்டிங் பண்ணும்போது நமக்கு இந்த ஹோல் டேபிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு பார்ட் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த பார்ட்டில் நான் இது வந்து ஃப்ரண்ட் சைடு, இந்த ஃப்ரண்ட் சைடில் நிறையா ஹோல் ட்ரா பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த ரைட் சைடில் ஒரு 2 ஹோல் ட்ரா பண்ணியிருக்கேன். பேக் சைட்லேயும் எக்ஸ்ட்ரா சம் ஹோல்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், பேக் சைடில் இங்கே நிறையா ஹோல்ஸ் இருக்குது. இந்த ஹோல் வந்து த்ரோ ஹோல் கிடையாது, ஒரு ஆஃப் வரைக்கும் மட்டும்தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். மற்ற ஹோல்ஸ் எல்லாமே நான் த்ரோ ஹோலாக ட்ரா பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சைடில் இருக்கிற ஹோல்ஸும் வந்துட்டு த்ரோ ஹோல் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட டைமென்ஷன் வரைக்கும் தான் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு டிராஃப்டிங் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இப்போ நான் வந்து நியூ கிளிக் பண்ணிவிட்டேன். நியூவில் வந்து ட்ராயிங் யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட் எடுத்து விட்டுட்டு ஓகே கொடுக்குறோம். ஸோ நான் வந்து ஒரு A4 டிராயிங் ஷீட் சைஸ் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஜென்ரல் வியூ கிளிக் பண்ணியாச்சு, ஓகே. இந்த இடத்துல நான் பொசிஷன் பண்ணுறேன். நான் வந்து ஃப்ரண்ட் பிளேஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அப்ளை, க்ளோஸ். இதோட ப்ரொஜெக்ஷன் வியூ, டாப்பில் ஒரு ப்ரொஜெக்ஷன் வியூ, அதே மாதிரி ரைட் சைடில் ஒரு ப்ரொஜெக்ஷன் வியூ நம்ம ட்ரா பண்ணலாம். அதே மாதிரி இந்த டாப் வியூவில் இன்னொரு ப்ரொஜெக்ஷன் வியூ நம்ம மேலே டாப்பில் ட்ரா பண்ணுறோம். இது மாதிரி நம்ம வந்துட்டு ப்ரொஜெக்ஷன் வியூ ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம பொசிஷன், நம்மளுக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ அங்கே நம்ம வந்து கரெக்டாக பொசிஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம வந்துட்டு நான் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம ஒயர் ஃப்ரேமில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் நம்மளுக்கு ஆக்சிஸ் எல்லாம் உங்களுக்கு விசிபிளாக வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். இந்த ஷோ டைமென்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதை லாஸ்ட்டில் டேப்பில் வந்து இந்த ஆக்சிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் எல்லா ஆக்சிஸும் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிடுறேன். ஸோ நமக்கு எல்லா ஆக்சிஸும் இங்கே ஓப்பன் ஆகிருச்சு. ஸோ அதே மாதிரி எந்தெந்த வியூஸ் உங்களுக்கு ஆக்சிஸ் வேணுமோ நீங்கள் அது மாதிரி செலக்ட் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கங்க. இப்போது இன்னொரு முக்கியமானது, இப்போ ஹோல் டேபிள் அப்படிங்கிறது நம்ம இந்த டேபிள் அப்படிங்கிற டேப்பை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து இந்த 3வது ஐக்கான ஹோல் அப்படிங்கிற டேப் இருக்குது. அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். இது வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸ். இதில் வந்து நீங்கள் டேபிளில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் க்ரியேட் ஆகும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சீரியல் நம்பர் வருது, இந்த டயாமீட்டர் வருது, அதாவது எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூ, ஒய் ஆக்சிஸோட வேல்யூ அண்ட் தென் டயாமீட்டர். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக அதில் க்ரியேட் ஆகும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது டேட்டாஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் இங்கே ஆட் அப்படிங்கிறத போயிட்டு டயாமீட்டர் ஆல்ரெடி ஆட் பண்ணியாச்சு, XYZ ஆக்சிஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி நம்ம பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேராமீட்டர்ஸில் போயிட்டு நம்ம வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் வேணாலும் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம க்ரியேட் பண்ண ஃபீச்சர் வந்துட்டு ரைட் சைடில் வேணுமா, லெஃப்ட் சைடில் வேணுமா, அப் அண்ட் டவுன் வந்து மூவ் பண்ணுறக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிளிக் பண்ணி வந்துட்டு மேலேயும் கீழேயும் மூவ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபீச்சர்ஸ் தேவையில்லை அப்படின்னாலும் நமக்கு ரிமூவ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செலக்ட் பண்ணி இது மாதிரி ரிமூவும் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எதுக்காக டேபிள் கிரியேட் பண்ணுறோம், இங்கே ஒரு 3 ஆப்ஷனுக்காக டேபிள் நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஹோல்ஸுக்காக கிரியேட் பண்ண முடியும், டேட்டம் பாயிண்ட்டுக்காக கிரியேட் பண்ண முடியும், டேட்டம் ஆக்சிஸ்க்காக கிரியேட் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி 3 ஆப்ஷனுக்கு வந்து நமக்கு இந்த டேபிள்ஸ் கிரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி டேபிள் ஃபார்மேட், இது நம்ம பற்றி நம்ம இன்னும் தெளிவாக பார்க்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளோ வேணும், எவ்வளோ டெசிமல் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்க முடியும். அதே மாதிரி ஹோல் லேபிள்ஸ், அதாவது வந்துட்டு அந்த சைடில் வரக்கூடிய இந்த நம்பர் வேணுமா, ஆல்பபெட்டிக் மெத்தடில் வேணுமா, இல்லை வந்துட்டு நியூமரிக்கல் நம்பர்ஸ் வேணுமா அப்படிங்கிற நம்ம இந்த இடத்துல க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் எதை மென்ஷன் பண்ணுறீங்க, ஹோலோட அப்பர் சைடு டைமென்ஷன் மென்ஷன் பண்ண போகிறோமா, இல்லை ஹோலோட மிடில் சென்டர் ஆஃப் த ஹோல் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோமா அப்படிங்கிறது. அதே மாதிரி ஹைட் ஆஃப் த டெக்ஸ்ட், ஸோ அதில் நம்ம வந்துட்டு டிஃபால்ட் கொடுத்துருக்கோம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ டெக்ஸ்ட் வேணுமோ நீங்கள் டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். அது இல்லாமல் செட்டிங்ஸ் இருக்குது, ஒமிட்டட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் இந்த கிரியேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே டேஷ்போர்டில் பாருங்கள், செலக்ட் கோஆர்டினேட் சிஸ்டம் டிஃபால்ட் ஃபார் த லிஸ்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் சிஸ்டம் ஆன் பண்ணிக்கலாம். இதில் நிறையா கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்குது.
ஸோ உங்களுக்கு எந்த கோஆர்டினேட் சிஸ்டம் எதை நீங்கள் பேஸ் பண்ணி ட்ரா பண்ணணுமோ அந்த கோஆர்டினேட் சிஸ்டத்தை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், செலக்ட் டாப் லெஃப்ட் ஆஃப் த டேபிள். ஸோ டேபிளோட லெஃப்ட் சைடு கார்னர் எங்கே வேணுமோ அந்த இடம் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது மாதிரி டேபிள் கிரியேட் ஆயிரும். ஸோ ஓகே, ஸோ இதுதான் வந்து ஹோல் டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு சிம்பிளான வே. ஓகே, ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஹோல் நம்பர், அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ, ஒய் ஆக்சிஸ் வேல்யூ, டயாமீட்டர். ஸோ இது மட்டும்தான் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் இங்கே ஹோல் நம்பர் வந்து A1 A2 A3 அப்படின்னு வந்திருக்கு. இங்கே ஜூம் பண்ணி பாருங்கள், இங்கேயும் வந்துட்டு அவங்க ஒவ்வொரு ஹோலுக்கும் பக்கத்துலேயும் இந்த ஹோலோட நம்பர் மீன் பண்ணியிருப்பாங்க. A1 A2 இங்கே பாருங்கள், A1 A2 A3 அப்படின்னு. நம்ம என்ன டேட்டம்ஸ் ஆஃப் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க டெக்ஸ்ட் இருக்குது. இந்த டெக்ஸ்ட்டு நீங்கள் வேணாலும் சேஞ்ச் பண்ணணுமோ இல்லை வந்து இதோட ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறது அது மாதிரிலாம் நம்ம இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இண்டிவிஜுவலாக ஒரு ஹோல் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், மொத்தமாக சேஞ்ச் பண்ணுறதுனால நம்ம செட்டிங்ஸில் போய்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ எனக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா A1 A2 A3ன்னு இருக்குது. அப்படி இல்லாமல் உங்களுக்கு 1 2 3 அப்படின்னு வரணும் அப்படின்னா அதுவும் நம்ம பண்ண முடியும். ஸோ அகெயின் நான் வந்துட்டு டேபிளில் வந்து ஹோல் போய்க்கிறேன். இங்கே பாருங்கள் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணதையும் கீழே பாருங்கள், செலக்ட் த டேபிள் டு அப்டேட் செட்டப் அப்படின்னு கேட்குது. ஸோ இங்கே பேக்கில் இருக்கக்கூடிய இந்த டேபிள் தான் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இந்த டேபிளை செலக்ட் பண்ணுறேன். இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே வந்து நீங்கள் ஹைட் கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுத்துக்கலாம். இங்கே நான் வந்துட்டு நம்பர் கொடுத்துட்டு அப்டேட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இப்போ நம்பரில் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ எதுக்காக நம்பர் அண்ட் இது கேட்டிங்க அப்படின்னா, இப்போ இதெல்லாம் வந்து ஒரே டயாமீட்டர் கூடிய ஹோல்ஸ், அதனால டேரெக்டாக 1 2 3 4 5 6ன்னு கிரியேட் ஆயிடுச்சு. அதே வேரியஸ் டயாமீட்டர் கூடிய ஹோல்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல A அப்படிங்கிறதெல்லாம் ஒரு டயாமீட்டர் கூடியதும், B அப்படிங்கிறது இன்னொரு டயாமீட்டர், அது மாதிரி வந்து உங்களுக்கு டயாமீட்டர் பேஸ் பண்ணி நேம் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்காக கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இப்போ வந்து இது ஒயர் ஃப்ரேமில் கொடுக்குறேன். இதில் பேக் சைடில் இருக்கிற ஹோல்ஸ் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகலை, ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற ஹோல்ஸ் மட்டும்தான் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ பேக் சைடில் இருக்கிற ஹோல்ஸும் நம்மளுக்கு வேணும், இல்லை அதோட வேல்யூஸ் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அது எல்லாம் ஒரே டேபிளில் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த டேபிள் நான் டெலிட் பண்ணிடுறேன். அகெயின் ஹோல் டேபிளில் போயிட்டு இப்போ நான் வந்து டேட்டம் ஆக்சிஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ டேட்டம் ஆக்சிஸ் அப்படிங்கும்போது நமக்கு டயாமீட்டர் வராது, பட் அந்த எல்லா ஹோலோட லொக்கேஷனும் நம்ம ஒரே வியூவில் பார்க்க முடியும். ஆடில் போய்ட்டு டயாமீட்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆட் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம வந்து டேட்டம் ஃபீச்சர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் கிரியேட் போயிட்டு கோஆர்டினேட் சிஸ்டம் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு வெளியே கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஹோல்ஸ் வந்திருக்குன்னு நீங்கள் பார்க்க முடியும். நான் அதை மூவ் பண்ணி வைக்கிறேன். ஸோ இப்போ நிறைய ஹோல்ஸஸ் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ A10லேருந்து இது மாதிரி கண்டினியூஸாக நிறைய ஹோல்ஸஸ் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஆக்சிஸோட நேம், இது வந்து ஹோல் நேம் கிடையாது. இங்கே கிளியராக பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க ஆக்சிஸ் நேம். ஸோ A10 அப்படிங்கிறது ஒரு ஆக்சிஸ், A11 A12 A13 A14 அப்படிங்கிறது ஆக்சிஸ் நம்பர். ஸோ அந்த ஆக்சிஸ் நம்பரை பேஸ் பண்ணி இங்கே ஹோல்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஹோல் நீங்கள் இந்த டேபிள் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது மைண்டில் கேர்ஃபுல்லாக ஒன்று வச்சுக்கணும். சம் பிளேஸஸில் என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆக்சிஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த எக்ஸ்ட்ரா ஆக்சிஸும் சேர்ந்து இங்கே க்ரியேட் ஆயிரும், அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ஓகே, இப்போ நம்ம நிறைய கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்குது. ஸோ வேறு கோஆர்டினேட் சிஸ்டத்தை செலக்ட் பண்ணால் என்ன ஆகும்? கிரியேட்டில் போய்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் செலக்ட் பண்ணுறேன். எனக்கு ஹோல் வரல. கீழே என்ன சொல்லுதுன்னு பாருங்கள், கோஆர்டினேட் சிஸ்டம் PRT அந்த கோஆர்டினேட் சிஸ்டம் வந்துட்டு இன்கரெக்ட் ஆரிஜினில் இருக்குது. கீழே பாருங்கள், கோஆர்டினேட் சிஸ்டம் பார்ட் _CSYS_default அப்படிங்கிறது வந்துட்டு இன்கரெக்ட் ஓரியன்டேஷனில் இருக்குது. ஸோ அதனால் கரெக்டான ஓரியன்டேஷன் இருக்கக்கூடிய ஹோலை வந்து செலக்ட் பண்ண சொல்லுது. கரெக்டான ஓரியன்டேஷன் இருக்கக்கூடிய கோஆர்டினேட் சிஸ்டத்தை வந்து செலக்ட் பண்ண சொல்லுது. ஸோ இங்கே எதுவுமே வந்து கரெக்டான ஓரியன்டேஷன் இல்லை, அந்த ஒன்றே ஒன்று மட்டும் தான் கரெக்டான ஓரியன்டேஷனில் இருக்குது. அதனால தான் நமக்கு வந்து இந்த ஹோல் கிரியேட் ஆகுது. அப்போ இதில் இருக்கிற ஹோல்ஸ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது? அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம 3Dயில் வந்து கரெக்டான ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் கிரியேட் பண்ணணும். வாங்க அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் டேரெக்டாக வந்து உங்களுக்கு 3Dக்கு எடுத்துகிட்டு போகிறேன். இதுதான் நம்ம 3D பார்ட்டு. இந்த பார்ட்டில் நான் வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் கோஆர்டினேட் சிஸ்டம் கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து இதை ஃப்ரண்ட் வியூ எடுத்துகிட்டு இங்கே இருக்கிற ஹோல்ஸ் மட்டும் நம்மளுக்கு கிரியேட் ஆகும். அப்போ நான் சைடில் 2 ஹோல் வச்சுருக்கிறேன், பேக் சைடில் ஒரு ஹோல் இருக்குது. அப்போ இதுக்கு நம்ம வந்து கோஆர்டினேட் சிஸ்டம் கிரியேட் பண்ணவே இல்லை. இதுக்கு நம்ம கோஆர்டினேட் சிஸ்டம் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ நான் வந்து இந்த இடத்துல கோஆர்டினேட் சிஸ்டம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கோஆர்டினேட் போயிட்டு இந்த வெர்டெக்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு ஓரியன்டேஷனில் போயிட்டு, ஸோ எனக்கு வந்துட்டு இது வந்து எக்ஸாக இருக்கணும், அதே மாதிரி இது வந்துட்டு ஒய்யாக இருக்கணும் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ XY எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா
வெளியே இருக்குது. ஸோ இந்த சைடு தான் வந்து ப்ளஸ்ஸு, நம்மளுக்கு ப்ளஸ் எல்லாம் உள்ளே இருக்கணும். ஸோ நான் ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், எக்ஸ் உள்ளே வந்துருச்சு, ஒய்யு உள்ளே வந்துருச்சு. ஓகே, எக்ஸ் ஒய் கொடுத்தாச்சு. இப்போ ஓகே, இப்போது நம்ம மறுபடியும் ட்ராயிங்கு போகலாம். ட்ராயிங்கு போயிட்டு இங்கே பாருங்கள், எக்ஸ் ஒய் வந்து கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ நான் வந்து டேபிளில் போகலாம், க்ரியேட் பண்ணலாம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய நான் வந்து இந்த எக்ஸ் ஒய் இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இங்கே கிளிக் பண்ணுறேன். எனக்கு பாருங்கள் டேபிள் வந்துருச்சு. நம்ம இங்கே லாஸ்ட்டாக க்ரியேட் பண்ண சைடில் க்ரியேட் பண்ண 2 டேபிள் வந்திருக்கு. இந்த டேபிளில் பாருங்கள், நான் ஒரு டேபிளை வந்து ஸ்டாண்டர்டு ஹோல், அதாவது த்ரெட் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அதுக்கு என்ன டைமென்ஷன் வந்திருக்குன்னு பாருங்கள், M16x2 ISO. அப்போ இவங்க பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம், இது வந்துட்டு டேரெக்டாக ஹோல் கிடையாது, டேப் போட்டிருக்காங்க. அந்த டேப்போட டைமென்ஷன்ஸ் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி வேறு டயாமீட்டர் இருந்துச்சு அப்படின்னா A1 B1 அப்படிங்கிறது க்ரியேட் ஆகிடும். இப்போ டயாமீட்டர் 20 இன்னும் 2-3 ஹோல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து B1 B2 B3 B4ன்னு வரும். ஸோ வேறு டயாமீட்டர் பொறுத்து உங்களுக்கு இங்கே நேமும் ஈஸியாக சேஞ்ச் ஆகிடும், ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அப்போ இது மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்துட்டு டேட்டம் கோஆர்டினேட் சிஸ்டம் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு இதில் வந்து ஏதாவது ஒன்று டெலிட் பண்ணணும், எனக்கு இந்த A1 அப்படிங்கிறது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் பர்டிகுலராக செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், நான் இப்போ இதை மட்டும் செலக்ட் பண்ணுறேன், செலக்ட் பண்ணி டெலிட். ஸோ இப்போ இந்த B அப்படிங்கிறது போயிடும், A அப்படிங்கிறது மட்டும் இருக்கும். ஸோ நம்மளுக்கு இதே மாதிரி நீங்கள் நிறைய ஹோல்ஸஸ் இருக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மறுபடியும் வேறு ஒரு ஹோல் க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஆக்சிஸ்க்காக இங்கே நான் கிளிக் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு எந்தெந்த ஹோல் வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ 5வது ஹோல் வேண்டாம் அப்படின்னா அந்த 5வது ஹோலை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கீபோர்டில் டெலிட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டெலிட் ஆயிரும். அதே மாதிரி எனக்கு வந்து 10வது ஹோல் வேண்டாம், செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட். அதே மாதிரி இந்த 12க்கு அப்புறம் இருக்கிறது எதுவுமே வேண்டாம், எல்லாத்தையும் செலக்ட் பண்ணியாச்சு, டெலிட். ஸோ இப்போ அது மட்டும் நம்மளுக்கு டெலிட் ஆயிரும், மற்ற எல்லா ஹோல்ஸும் இருக்கும். ஓகே, இப்போது நான் மறுபடியும் ஹோல்ஸ் போகிறேன். இப்போ பாருங்கள், ஒமிட்டட்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஒமிட்டட் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா எந்த டேபிள் நீங்கள் ஒமிட் பண்ண ஃபீச்சர்ஸ் வேணும்னு கேட்குது. நான் வந்து இந்த டேபிளை கிளிக் பண்ணுறேன். இந்த டேபிளில் நம்ம என்னவெல்லாம் டெலிட் பண்ணணுமோ அந்த ஹோல்ஸ் எல்லாம் இங்கே ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் மறுபடியும் ஆட் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இது ஆட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ இந்த டேபிளை நம்ம ஒமிட் பண்ணது பார்க்கணும் அப்படின்னா ஹோல் போங்க, ஒமிட்டட் ஃபீச்சர் போங்க, இந்த ஹோலை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இது ஒன்று மட்டும் தான் நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கிறோம், இதை ஆட் பண்ணிடுங்க, இங்கே ஆட் ஆயிடும். ஸோ இந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்துட்டு ஏதாவது ராங்காக ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் மறுபடியும் நம்ம எப்போ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஹோல் டேபிள் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஹோல் டேபிளில் நிறையா ஒர்க் பண்ணி பாருங்கள். இது வந்து டிராஃப்டிங் பண்ணும்போது இது மாதிரி நிறைய ஹோல் இருக்கக்கூடிய பிளேசஸில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.